படம் மிரட்டி விட்டாங்க. காட் பிளஸ் யூ கொம்மால தரமா இருக்கு. விடாமுயற்சி படத்துக்கு கொம்மால ஊழமா இருக்குன்னாங்க. இந்த படம் தரமா இருக்கு. தலையை செதுக்கி இருக்காங்க. யாச்சிக்கு யோ இல்லை நீ சாமியா யோ எத்தனை வருஷம் இந்த மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்பட தெரியுமா? இது ரிவ்யூ கொடுக்குறதுக்காக அங்கேருந்து வந்தேன் நான். இல்லைங்க யோ ஐயோ எத்தனை கெட்ட எவன் சொன்ன இந்த பாட்டில் சொன்னான்ல என்னது ஒரே பாட்டில் வச்சு முடிச்சு விடுவேன். அவனை மட்டும் பாட்டை வெள்ளையாண்டி திண்டியாவில் படுக்க போட்டு நறுக்கு நறுக்குன்னு குத்தி கொண்டே விடுவேன். செதுக்கி இருக்கு. படத்தில் மாசின் கிடையாது. மாசின்ல தான் படமே இருக்கு. எப்பா என்னால் முடியலைங்க. வெறியாளுங்க சாமி அந்த மாதிரி இருக்குங்க. உள்ள ஒரு ஃப்ரேமு உட்கார முடியல. ஆடி 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 கத்தி எல்லா ரெஃபரன்ஸுங்க. ஆஹா அஜித் டான்ஸ் கொண்டாடியா வாயா 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 சரியா எப்படி இருந்துச்சு படம்? படம் மிரட்டியாச்சு. படம் உட்கார கூட மாட்டீங்க. அஜித் படம் மாதிரி எடுத்து வச்சிருக்கா. ஆசா ரசின் இருக்கா. ஆசா படமே மாசு. எண்டு வரைக்கும் மாசா எண்டுல கிரெடிட்ஸ் ஒன்று பண்ணிருக்கீங்க. அது அதை விட மாசா இருக்கு. என்ட்ரன்ஸ்ல முகமே காமிக்காம ஒரு நடப்பாரு. அவ்வளவுதான். அதுக்கு 1000 ரூபாய் கொடுத்து டிக்கெட்டை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்க வாய பொழந்தல்ல உட்கார மாட்டீங்க. எந்திரிச்சுட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு சீனுக்கு எந்திரிச்சுட்டே இருப்பீங்க. அந்த கம்ப்ளைண்ட் விடாமுயற்சிக்கு உட்காரவே வச்சிருந்தாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டா குட்பாடகளுக்கு உட்காரவே வைக்கல. நின்றுகிட்டே தான் இருந்தா கத்திக்கிட்டே தான் இருந்தா. ஹால்ஸ் முட்டை எல்லாம் வாங்கிட்டு போங்க மறந்துடாதீங்க. கண்டிப்பா அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அஜித்தோட கெரியர்ல இந்த மாதிரி நல்ல படம் கொடுத்துருக்காங்க. நாங்க எப்படிலாம் அஜித்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ அப்படி நாங்க அமைச்சிருக்காப்ல. எல்லா ரெஃபரன்ஸும் கொண்டு வந்தாங்க. ஜான் வீக் அதே மாதிரி இது வந்து ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் அந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்தோம் எல்லாம் நினைச்சிருப்பாங்க அது ரவுடிசம் படம், பாய்ஸுக்கு மட்டும் தான் பிடிக்கும். அப்படிலாம் கிடையாது. ஒரு சென்டிமெண்ட் வச்சிருக்காங்க. அதுக்காகவே எல்லா குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். இந்த பழைய அஜித் யாருன்னு இந்த 2Kக்கு தெரியல. நான் போய் பார்க்க சொல்லுங்க. பழைய அஜித் யார தலைன பெரிய சாவு. எங்க ஜெனரேஷன்ல யாருமே டிராகனை பார்த்தது இல்ல. இன்னைக்கு எங்க டிராகனை பார்த்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துட்டாரு. கடைசியில் ஒண்ணு செஞ்சாரு ஆத்திக்கு. அவருக்கு காலம்புற விசுவாசமா இருக்கும். நாங்க இதுக்கப்புறம் ஆதிக்கும் ஜீவிக்கும் பயங்கர தேங்க்ஸ். ஒரு பெரிய கும்பிடு. ஒரு 10 வருஷம் தரமான படம் இறங்கி இருக்கு. முடியட்டும். படம் உள்ள போய் பாருங்க. முடியட்டும். லாஸ்ட் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தெரியும். யார் வந்தாலும் சரி படம் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை. ஒரே வார்த்தை ஜெயிச்சாச்சு. முடிஞ்சு பந்தே அடிச்சிட்டோம். பேட்டக்காரன் போயிடுறாங்க. பந்தே அடிச்சிட்டோம்ல இன்னைக்கு. ஊருக்கே தெரியும்ல. அவ்வளவுதான். அதான் தூவானாங்க அஜித். லிரிக்ல சொன்ன மாதிரிதான் ஓத்தரிச்சு உண்மையாவே உட்கார்ந்து 2 பேரும் யாருக்குமே வாய்ஸ் வெளியே வரவே இல்லை. படம் வேற லெவலு. இந்த அளவுக்கு வந்து ஃபேன் பாய் சம்பவம் யாராலையுமே கொடுக்க முடியாது. ஃபேன் பாய் சம்பவம் மிரட்டிட்டாங்க. வாய்ப்பே கிடையாது. நாங்க தலையை ஆசைப்பட்டோமோ அப்படிலாம் படத்துல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கு பிரதர். நிறைய கேமியோ ரோல் பண்ணிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் சூப்பரா பண்ணிருக்காரு. படத்துல எப்படிலாம் அஜித் சாரை பார்க்கணுமோ அப்படிலாம் பார்த்துருக்கோம். அப்படியே ஒரு ரெட் டிராகன் அப்படின்ற மாதிரி தவ மாதிரி இந்த படத்தை பார்த்தோம். ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வர ஆடியன்ஸ் யாருமே எந்திரிக்கல. எந்திரிச்சு ஒரே கையடிதான். அஜித் வந்து மதுரைக்காரனாம்ல கேரக்டர். ஆனால் மதுரை கேரக்டர் தான் கொடுத்துருந்தேன். அது எனக்கு ரொம்ப கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் தலைக்கு யாருமே வச்சது கிடையாது. வெறியேத்தி வெறியேத்தி சும்மா திமிரா காட்டி எகிராத எந்த கும்பனாலையும் இந்த ஃபேன் பாய் சம்பவத்தை முடிச்சுக்கவே முடியாது. கன்ஃபார்மா யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஃபேன் பாய் சம்பவம் 2000% ஃபேன் பாய் ஃபுல் சர்வீஸ் தான் ப்ரோ. பட வைப்ல தான் படமே இருக்கு. ஃபேன் பாய் சம்பவம் மிரட்டிட்டாங்க. பண்ண திம்பம் பொண்ணேந்துக்கோ நாங்க அஜித் பயலுங்க. ஆதிக்க சீக்கிரம் மதுரைக்கு வர சொல்லுங்க. கையில் அந்த மோதிரத்தை போட்டாகணும். மனுஷன் செதுக்கியிருக்காங்க தலைய. இதுக்கு வந்து கமெண்ட்ஸ் இது நல்லா இல்லைன்னு சொல்றவங்க என்னென்ன சொல்லுங்க. வேற லெவலாக இருக்கும்.